சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாடம் 3 அருவியின் ஆட்டுக்குட்டி இந்த லெசன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஒர்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நேம் எழுதிக்குங்க, உங்கள் செக்ஷன் போட்டுக்குங்க, டேட் போட்டுக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், எழுதி பழகி வண்ணம் அடிக்கணும். இது என்ன எழுத்துது? ஆ. நம்ம எழுதி பார்க்கலாமா? பல முறை எழுதி பாருங்க. ஆ இப்படி வரணும். ஓகேவா? ஆ திருப்பி எழுதி பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வாட்டி வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். ஆ இப்போ உங்களுக்கு நல்லா பழகிட்டுருக்கும். நம்ம எழுதலாமா? ஆ ஆ ஆ ஆ சொல்லிட்டே எழுதுங்க. ஆ ஆ ஆ அணில். நம்ம வண்ணம் அடிக்கலாமா? அணில் என்னது? பழம்லாம் சாப்பிடும் இல்லையா? அதே மாதிரி பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இது அழகாக உட்காந்துருக்கு. ஆ அணில். ஆ அணில் சொல்லிகிட்டே பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஆ அணில். ஆ அணில். ஆ அணில். ஆ அணில். ஓகே, இப்போ பாருங்கள். ஆ அணில். ஆ தானே வரும். ஆ நீ எழுதி பார்க்கலாமா? இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 3 சுழி நான் உங்களுக்கு தெரியும். சுழிச்சிட்டு இல் அணில். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஆ ஆ இப்படி கை எடுக்காமல் இப்படி வந்துட்டு திருப்பி இப்படியே வந்து இப்படி சுழிக்கணும். ஆ ஒரு 3-4 வாட்டி எழுதி பாருங்கள். ஆ ஆ லாங் சவுண்ட் நல்லா உச்சரிங்க. ஆ இழுத்து சொல்லணும். நெடில்னு சொல்லுவாங்க. ஆ நல்லா சொல்லுங்கள். ஆ இப்போ நீங்கள் பெருசாகவுமே எழுதி பார்க்கலாம். ஆ எழுதி பார்த்துட்டு உங்கள் நோட்டில் இப்படி பெருசாக எழுதுனா நல்லாயிருக்குமா? நம்ம குட்டியாக எழுதி பார்க்கணும்ல. ட்ரை பண்ணுங்கள் குட்டியாக எழுதுறதுக்கு. ஆ இங்கெல்லாம் இடம் இருக்குது. நல்லா நிறைய வாட்டி எழுதி பாருங்கள். ஆ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த என்ன எழுத்து அப்படின்றது மறக்காது. ஆ இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு இங்கே நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணலாமா? ஆடு. ஆ டூ எப்படி எழுதணும் பாருங்கள். ஒரு கோடு போட்டுட்டு நடுவில் அப்படி கை வச்சு டூ. ஆடு. ஆடு எப்படி கத்தும்? மே அப்படி கத்தும் இல்லையா? ஆடுக்குமே மேம் இந்த கலரை யூஸ் பண்ணுறேன். டக்குன்னு பிளாக் எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் அழகாக வேறு கலர் கூட வந்து என்ன பண்ணுங்கள், அடித்து பழகுங்க. ஆ ஆ சொல்லிக்கிட்டே பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஞாபகத்தில் வந்து இருக்கும். ஆ ஆ ஆ ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஈ. நிறைய பேர் கஷ்டம்னு சொல்கிறீங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸி. நம்ம ஆ எப்படி பழகணுமோ அதே மாதிரி தான். இப்படி வந்துட்டு இப்படி வரணும். ஈ ஈ ஈ ஓகேவா? அதே மாதிரி ஈ எழுதி பார்க்கலாமா? ஈ அப்புறம் குட்டியாக எழுதி பாருங்கள். ஈ ஈ ஈ நம்ம க்ரீன் கலர் பச்சை நிறம். இலை வந்து என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். ஈ இலை. ஈ இலை. ஈ இலை. ஈ இலை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈ வந்து எழுதுங்க. ஈ லை. இது 2 சுழினா கிடையாது, துணை எழுத்து. இலை. ஓகேவா? அடுத்து ஈ பண்ணுங்க. ஈ ஈ ஈட்டி. ஈ ரொம்ப ஈஸி. நடுவில் ஒரு புள்ளி, வெளியே ஒரு புள்ளி. ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இங்கே கை வச்சுட்டு இப்படி ஒரு கோடு. ஈ ஈ
ஈ ஈ ஈட்டி நீல நிறம் அடிக்கலாமா ஈட்டி 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 ஈ ஈ இட்டு டீ ஈட்டி இப்படி அழகாக வந்து எழுதி பாருங்கள். மேம்க்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.